Hi friends, welcome to 2KD Bites. இன்னைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் பராத்தா, அதுக்கு தொட்டுக்க ஈஸியான பொட்டேட்டோ மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்காயை பெரிய பீசஸாக கட் பண்ணி 1/2 கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்க. அது ஆறுன அப்புறம் தண்ணியை மட்டும் வடிகட்டி வச்சுக்கோங்க. நம்ம மாவு பசையை யூஸ் பண்ணணும் இதை. இப்போ முருங்கைக்காயில் இருக்கிற பல்ப்பை ரிமூவ் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போடுங்க. அது கூட 2.5 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் நெய், சாப் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம வடித்து வச்ச தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் தடவி 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ மாவை ஈக்குவல் பால்ஸாக பிரித்து கொஞ்சம் கோதுமை மாவில் பிரட்டி எப்பயும் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ரவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பராத்தாவை போடுங்க. ஒரு பக்கம் பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டு பட்டரில் நெய் தடவி கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. ஸ்மெல்லே டெம்ப்டிங்காக இருக்கும். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் பராத்தா ரெடி. பொட்டேட்டோ மசாலா பண்ண ஒரு கடாயில் எண்ணெய், சீரகம், பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி 2 வெட்டி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இது வெந்ததும் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு மசாலா காஞ்சி போகாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணுங்க. இது கூட வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா ரெடி. இந்த பராத்தா கூட பொட்டேட்டோ மசாலா செம்ம காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.